மாணவர்களுக்கு உடல் தகுதி சான்றிதழ் வழங்க திருச்சி அரசு மருத்துவமனையில் பேரம் பேசி லஞ்சம் பெறும் காட்சிகள் மீண்டும் புதிய தலைமுறை நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் பயிற்சியாளர் பணிக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு உடல் தகுதி சான்றிதழ் கேட்கப்படுகிறது. இதற்காக அரசு மருத்துவமனையில் உடல் தகுதி மற்றும் மருத்துவ தகுதி சான்றிதழ்கள் கேட்டபோது தலா 300 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து புதிய தலைமுறை நடத்திய கள ஆய்வில் சான்றிதழ் வழங்க லஞ்சம் வாங்குவது உறுதியானது. இல்லப்பா, நான் பண்றது இல்ல, என்னுடைய இது கிடையாது, டாக்டர் தான் சொல்றாங்க. அதுதான் நம்ம திருச்சி மருத்துவமனையில் தொடர்ந்து லஞ்சம் பெறுவதால் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி உள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனையில் இதுபோன்ற முறைகேடுகள் அதிகம் நடைபெறுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கே உட்காருங்க, நான் வாங்கிட்டு பண்ண தரேன். நீங்கள் உட்கார், நான் கொண்டு நீங்கள் அங்கே வர வேண்டாம், கூட்டம் போட்டால் சத்தம் போடும். அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அங்கே உட்காருங்க, நான் வாங்கி கொண்டு தந்துடுறேன். ரயில்வே அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். 10th சைனு சீக்கிரம் தேவைப்படும், டாக்டர் சீக்கிரம் தேவைப்படும். அதுக்காக சைனு தேவைப்படுது. ஒரு சைனு சின்ன சைனுக்கு 300 வாங்குறாங்க. தேவையில்லாத இதுக்கு மேற்கொண்டு இதுக்கு உடம்பு செக் பண்ணுறதுக்கு எல்லாம் இதுக்கு 350 வாங்குறாங்க. தேவையில்லாத இருக்குது. பஸ்ஸு கூட காசு இல்லை எங்களுக்கு. அன்றைக்கு பஸ்ஸுக்கு போகிற பெட்ரோல் போட காசு இல்லை. கவர்மெண்ட் அட்டஸ்டட் கையெழுத்து வாங்கணும். அது வாங்க வரதுக்காக வரப்போ எங்கள் ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 300 ரூபா ஒரு கையெழுத்துக்கு. அப்படி இல்லைன்னா இதுமாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு இது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 300 ரூபா, ரெண்டுக்கும் சேர்த்து 600 கட்டாங்க. 600 ரூபா இல்லைன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் அவங்களாவே கூப்பிட்டு அப்புறம் பேசி 300 ரூபாய்க்குள்ள முடித்தோம். இப்போ கையெழுத்து வாங்கிட்டு வெளில வந்துட்டோம். லஞ்சம் தொடர்பாக திருச்சி அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் அனிதா மற்றும் இருப்பிட மருத்துவர் சிவக்குமார் ஆகியோரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்கள் பதில் கூற மறுத்துவிட்டனர். இங்கே ஒரு இது வாங்கணும். இது ஃபோட்டோவில் வேணுமா? வேண்டாம், இது வாங்கியிருக்காரு ஒரு ஃபோட்டோவில். கொஞ்சம் டைம் ஆகும், சரிங்களா? ஃபோட்டோ இது அந்த இதுதான். சிதம்பரம் அப்போ பேர் சீமுருகன், அப்போ பேர் சிதம்பரம். சரி, ஃபிட்னஸ் யாருக்கு? உங்களுக்கு வேணுமா? உங்களுக்கு 2 பேருக்குமே வேணுமா? எனக்கு கொஞ்சம் இப்படி வந்துடும். ஒருத்தர் நீங்க 2 பேர், யார் உங்க 2 பேர் தானே? நீங்க ரைட்டாங்க. இப்போ என்ன இதுக்காக வாங்குறீங்க நீங்க? இப்போ 10th சர்டிஃபிகேட் இல்லப்பா, இப்போ என்ன இதுக்காக அப்ளை பண்றீங்க? அப்ரெண்டிஸ் என்ன அப்ரெண்டிஸ்? எலக்ட்ரிக்கலா, ஃபிட்டரா? அப்ரெண்டிஸ்ல எவ்வளவு இது இருக்கு? ஃபிட்டர் வந்து 10th குவாலிஃபிகேஷன். 10th குவாலிஃபிகேஷனை வச்சு ஃபுல்லாக அப்ரெண்டிஸ். அப்ரெண்டிஸ்னா என்ன? அப்ரெண்டிஸ்ல அவன் வந்து கேட்கறது ஃபிட், அதான் கேட்கறேன் நான். இது பற்றி அரசு மருத்துவமனை முதல்வர் முரளிதரன் அளித்த பதிலில், லஞ்ச புகாரில் இந்த அறைக்கு ஏற்கனவே சீல் வைக்கப்பட்டது என்றும், ஏற்கனவே புகாரில் சிக்கிய அதே ஊழியர்தான் இம்முறையும் புகாருக்கு ஆளாகி உள்ளதாகவும் கூறினார். எனினும் மீண்டும் தவறு நடந்துள்ளது பற்றி விளக்கம் கேட்கப்படும் என்றும், மருத்துவமனையில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக திருச்சி செய்தியாளர் குழு.